ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் அனைத்து நண்பர்களும் இந்த தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய முதலாளியாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய நிறுவனமாக இருக்கட்டும், உங்களுடைய அக்ரிமெண்ட்டில் உள்ளபடி உங்களுக்கு சம்பளங்கள்லாம் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத சவுதி அரேபியா தரப்புலேருந்து கண்காணிக்கிறாங்க. ஊதிய பாதுகாப்புத்துறை சார்பாக, அதாவது WPS சிஸ்டத்தை கரெக்டாக ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு முதலாளிகள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றத சவுதி அரேபியா கண்காணிக்கிறாங்க. இதில் விதிமுறை மீறல்களில் ஈடுபடுவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதை அவங்களுடைய எந்த நிறுவனத்தில் நீங்கள் வேலை செய்கிறீங்களோ நீங்களே உங்களுடைய எம்ப்ளாயர், உங்கள் நிறுவனம், உங்கள் முதலாளி மேலே அதாவது நீங்கள் புகார் அளிக்கலாம். MHRSD அப்ளிகேஷன் மூலமாகவோ இல்லைன்னா QR தளத்தின் மூலமாகவோ நீங்கள் புகார் அளிக்க முடியும். அதாவது உங்களுடைய அக்ரிமெண்ட் காப்பியில் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு சம்பளம் இப்போ 2000 ரூபா தான் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு சம்பளம்னா, ஸோ அதுபடி உங்களுக்கு கரெக்டாக கொடுத்தாகணும். இல்லைன்னா உங்களுக்கு 8 மணி நேரம் பேசிக்ஸ் 2000 ரியால் இல்லை, அது தவிர்த்து அதை தாண்டி நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு மணி நேரமும் உங்களுக்கு ஓவர் டைமும் சம்பளமும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுபடி உங்களுக்கு ஓவர் டைமும் கொடுக்க வேண்டும். மேலும் இப்போ சவுதி அரேபியாவில் உங்களுக்கு விடுமுறை விட்டுருவாங்க, அரசு விடுமுறையோ இல்லைன்னா ஏதாவது ஓய்வு நாட்கள் கொடுக்குறாங்க. அந்த நாட்களையும் உங்களுடைய முதலாளி உங்கள் நிறுவனம் வேலை செய்ய உங்களை கட்டாயப்படுத்தினா, ஸோ ஓவர் டைம் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அதன்படி கண்டிப்பாக ஓவர் டைம் கொடுத்தாக வேண்டும். அதாவது கிட்டத்தட்ட 150%, அதாவது உங்களுக்கு கூடுதலாக 50% சம்பளம் அந்த மணி நேரங்களில் வழங்க வேண்டும். முதலாளி கூடுதல் நேரம் உங்களை பணிபுரிய செய்கிறதுக்கு உங்களுடைய ஒப்புதல் பெற வேண்டும். வேலை நேரங்களுடைய தெளிவான பதிவுகள், அதாவது டைம் ஷீட்டு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஒரு வருடத்துக்கு நீங்கள் 720 மணி நேரம் வரையும் ஓவர் டைம் பண்ண முடியும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் ஒருத்தவங்களுக்கு ஓவர் டைம் எப்படிலாம் கிடைக்கும், எப்படிலாம் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்றபடி நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த தகவல் யாருக்கு பொருந்துன்னா, யாருடைய அக்ரிமெண்ட்டில் உங்களுக்கு பேசிக் சம்பளம் போக, அதாவது 8 மணி நேரம் உங்களுடைய டியூட்டி டைம் போக மீதி பார்க்குற டைம்னா ஓவர் டைம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய அக்ரிமெண்ட்டில் குறிப்பிட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது பொருந்தும். ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவில் ஒரு மாதத்துக்கு நீங்கள் 1200 சவுதி ரியால் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு நாளில் எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு நாளில் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னா, ஸோ 1200 நீங்கள் ஒரு மாதத்தில் 30 நாட்கள் தானே, அந்த 30 நாட்களை வகுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் கிடைக்கக்கூடிய சம்பளம் எவ்வளவு? 40 ரியால். இது உதாரணத்துக்கு தான் நான் 1200 சவுதி ரியால் வாங்குறவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எத்தனை ரியால் வாங்குறவங்களாலும் இதே மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு நாள் 40 ரியால் கிடைக்குமா? அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை ரியால் கிடைக்கணும்? அதாவது ஒரு நாள் 8 மணி நேரம் டியூட்டி அப்படின்னா, ஸோ ஒரு நாள் சம்பளம் 40 தானே. 8 மணி நேரம் டியூட்டியை நீங்கள் வகுத்தீங்கன்னா, அதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மணி நேரம் கிடைக்கக்கூடிய சம்பளம் எவ்வளோன்னா 5 ரியால். இப்போ உங்களுடைய நிறுவனம் உங்களுடைய 8 ஹவர் டியூட்டி போக கொஞ்சம் கூடுதலாக ஒர்க் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓவர் டைம் தர்றோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஒரு மணி நேரம் கிடைக்குதில்ல, இது நார்மலாக 8 ஹவர் டியூட்டியில் கிடைக்கிற ஒரு மணி நேரம் சம்பளம். இதோட ஓவர் டைம் எக்ஸ்ட்ரா பண்ண சொன்னாங்கன்னா இன்ட்டு சவுதி அரேபியாவுடைய தொழிலாளர் சட்ட விதிமுறைப்படி, அதாவது 150%, 50% எக்ஸ்ட்ரா தரணும். அப்போ இன்ட்டு 1.5 நீங்கள் இதில் பெருக்குனீங்கன்னா, அதாவது மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மணி நேரம் கிடைக்கக்கூடிய சேலரி அப்போ இன்க்ரீஸ் ஆகும். அதாவது 7.5 சவுதி ரியால் வரும். ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு மணி நேரத்துக்கே 7.5 ரியால் வருது அப்படின்னா, ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு 100 மணி நேரம் ஓவர் டைம் மட்டும் பார்க்குறீங்கன்னா, ஓவர் டைமுக்கான உங்களுடைய ஒரு மணி நேரம் சேலரி எவ்வளவு? 7.5. ஸோ 100 மணி நேரம் மொத்தமாக பார்க்குறீங்க, அதோட நீங்கள் இந்த 7.5 மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓவர் டைமால் மட்டுமே கிடைக்கக்கூடிய சம்பளம் எவ்வளோன்னா 750 சவுதி ரியால். ஏற்கனவே உங்களுடைய பேசிக் சம்பளம் எவ்வளவு? 1200. இதில் இந்த ஓவர் டைம் மூலமாக நீங்கள் அடிஷ்னலாக கூடுதலாக ஓவர் டைம் பார்த்துருப்பீங்களா, அதன் மூலமாக வந்த வருமானம் எவ்வளோன்னா 750 ரியால். ஸோ ரெண்டையுமே நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதத்தில் ஓவர் டைம் ப்ளஸ் நார்மலான டைமில் பார்த்த மொத்த சம்பளம் எவ்வளோன்னா 1950 சவுதி ரியால் வரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய சம்பளத்துக்கு எவ்வளோ ஓவர் டைம் கிடைக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இது சவுதி அரேபியாவுடைய தொழிலாளர் சட்ட விதிமுறைப்படி ஸோ இப்படி தான் கணக்கிடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. திரும்பவும் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் தேவைப்படும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.